கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் தவ காலத்திலே முதலாவது வாரத்தில் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமையில் கால்பதித்திருக்கின்றோம். இன்றைய முதலாம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், விண்ணிலிருந்து வானத்திலிருந்து வருகின்ற மழையும் பனியும் அதனுடைய செயல்பாடுகளை இந்த நிலத்தில் விதைத்து அது மனிதர்களுக்கு பலன் தந்ததற்கு பிறகு திரும்பவும் அதை வந்த இடத்தை நோக்கி செல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வாறு செபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கற்பித்தல் வழியாக இயேசு தன்னுடைய சீடர்களை தன்னோடு இறை பிரசன்னத்துக்குரிய செப வாழ்க்கைக்கு இட்டு செல்லுகிறார். அதே போன்றுதான் இந்த தவ காலமும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செபத்தோடு கூடிய வாழ்க்கையை கொண்டு செல்ல செப தவ இன்னும் பரித்தியாகம் என்ற 3 விதமான செயல்கள் செய்து நாங்கள் இறை சன்னிதானத்திற்கு இறைவனோடு பிரசன்னத்துக்குள்ளே வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறான அழைப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிகளை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த ஆசிர் இறைவனிடத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு புதிய வெற்றி வாழ்க்கைக்குள்ளே போகின்ற போது நாம் பெற்றுக்கொண்ட ஆசி எங்களுக்கு நல் அருள் ஆசியாக இருக்கும். அதே போல நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாதுகாப்பு, பராமரிப்பு என்பவை எங்களை இறை விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தி எங்களை இறைவனோடு இட்டு செல்லுகின்றது. அவருடனே வழிநடக்க எங்களுக்கு உதவுகின்றது. அவ்வாறான வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு இந்த தவ காலத்திலே நாங்களும் பயணிப்போம். அதன் வழியாக எங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ளுவோம். ஆமேன்.